மக்களே, பிக் பாஸ் இன்னைக்கான ப்ரோமோல பணப்பொட்டி வந்துருச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றது தான் தெரியுது. நினச்சேன் பணப்பொட்டி வச்சா நார்மலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி வைக்க மாட்டாங்க. அது வச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இருக்காதுன்றதால அவங்க அசால்ட்டாக ஏறட்டும் 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 ஏறட்டோன்னு அதை பார்த்து 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 பணத்தை அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போன சீசன்லேருந்து பணப்பொட்டினா என்னன்னு காட்டுறேன்டா உங்களுக்குன்றத முடிவு பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இந்த வருஷம் பணப்போட்டியில் ஒரு மாற்றம் வச்சுருக்காங்க. அந்த மாற்றம் என்ன ஏதுன்றது தான் அந்த ப்ரோமோவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பணப்பெட்டி 2.0 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வெளியே ஒரு பணப்பொட்டிக்கான ஒரு பாக்ஸ். எப்பவுமே என்னன்னா பணப்பொட்டி லாக்கு போட்டு இப்படி ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இந்த பணப்பொட்டி ஒரு டப்பா மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை சேகரிக்கணும். ஓகே, ஸோ பணப்பொட்டி 2.0 பொட்டி இருக்கும். அதில் பணத்தை சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ வெளியே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாக்ஸில் பணத்தை சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போது அதில் 0ன்னு இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளே ஒரு பைசா கிடையாது, ஒரு நயா பைசா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் காலி டப்பா இருக்குது. அதில் எப்படி காலி டப்பா இருக்குது. அந்த டப்பாவில் நீங்கள் இப்போ காசை சேர்க்கணும், பணத்தை போடணும். அதுக்கான வேலை என்னன்னா நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் மூலிமா தான். ஓகே, உடனே போடு போடு அந்த ஒரு லைனு படைச்சோடனே ஒரு பக்கம் சபரி போடுன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. வியானா மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, மற்றவங்க யாருமே வரல. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி தகவல் வருது. பார்ப்போம். உங்களுக்கு எப்போ பணப்பொட்டியை எடுக்கணும்னு தோணுதோ அப்போ பொட்டியை கையில் எடுத்தா போதும். புரியுதா இல்லையா? இப்போ ஒன்று பணத்தை சேர்க்க வேண்டிய விஷயம். பணத்தை சேர்க்க சேர்க்க ஒரு டாஸ்காக வரும். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பணத்தை அதில் குவிக்கணும். இப்போ ஒரு மேக்சிமம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம்னு குவிச்சிட்டதுக்கப்புறம் யார் போய் அந்த பணப்பொட்டியை, ஸோ உங்களுக்கு எப்போ பொட்டியை எடுக்கணும்னு தோணுதோ அப்போது பொட்டியை கையில் எடுத்தால் போதும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. அது பணம் ரொம்பினதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்குப்பா, இது ஓகேப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் போய் பணப்பொட்டியை தொட்டு கையில் எடுத்தால் போதும். அதோட உங்கள் பயணம் இந்த வீட்டில் முடிந்து விட்டது அப்படின்றது தான். ஓகே, எப்பவுமே அந்த பணப்பொட்டியை போய் தொட்டா, ஸோ நார்மலாக சூட் கேஸ் வைக்கும் போதே ஒரே ரூல் தான். நீங்கள் போய் அந்த பணப்பொட்டியை தொட்டு தூக்கிட்டீங்க, அப்படியே கை வச்சிட்டிங்கன்னா அப்பயே ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வாட்டி அதில் எம்டி காசு இருக்குது. ஐ மீன் எம்டியா இல்லை காசு உள்ளே போட்டு வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரில. ஆனால் அந்த காசை சேகரிக்கிறதும் சேகரிக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் காசை சேகரித்து அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது தான். இது ஒன்று. ஓகே, இந்த வீட்டில் பயணம் முடியுதா? அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இது அது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னென்னா வெளியே கார்டன் ஏரியாவில் ஒரு கார் இருக்குது. காருக்குள்ளே பல காசுகள் இருக்குது. அந்த காசுகளை ஒரு குறிப்பிட்ட டைமருக்குள்ளே கொடுத்துருப்பாங்க போல். அந்த டைமருக்குள்ளே அந்த காருக்குள்ளே இருக்கிற காசுகள் மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு சேர்க்கணும். ரூல் என்ன? கார்டன் ஏரியாவில் ஒரு கார் இருக்குது. காருக்குள்ளே 3 லட்சம் கேஷ் இருக்குது. கேஷ் மீன்ஸ் ஒரிஜினல் கேஷ் கிடையாது, பிக் பாஸ் கேஷ். ஸோ பிக் பாஸ் கரன்சின்னுவாங்க. ஓகே, அந்த கரன்சியை ஒரு பக்கம் காரோட ரூஃப் டாப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த படிக்கிட்டு அங்கங்கே காரில் எங்கெங்கே மூளை பொந்துகள் எல்லா இடத்துலையும் காரில் ஒளிச்சு வச்சிருப்பதை பார்க்க முடியுது. எப்படி காரில் எல்லா பக்கமும் ஒளிச்சு அதை வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். போன சீசன்லாம் வேற மாதிரி இருந்தது. சரி, தூக்கம் வேற வருது. தூக்கம் இல்லை, கூட்டம் வருது. ஸோ கார்டன் ஏரியாவில் கார் இருக்கா? இந்த காரில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறது? இந்த 5 பேரில் 6 பேரில் 2 பேர் முடிவாயிட்டாங்க போல். ஒன்று சபரி மற்றும் அரோரா. இவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸர் அடித்தோன்னே காருக்குள்ளே போயிட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ காசு இருக்குன்ற மாதிரி தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, எண்டு பஸ்ஸருக்குள்ளே நீங்கள் கொடுக்கப்பட்ட மார்க்கில் நிற்கணும். இல்லை நிற்கலைன்னா நீங்கள் எடுத்த பணம் பொட்டியில் சேராது. ஸோ ஒரு 3 நிமிஷம் டைம்ப்பா. அந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் 3 லட்சத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த லைனில் நின்றுறீங்க, ஸ்டார்டிங் பொசிஷன். அப்போ அந்த 3 லட்சம் அந்த பணப்பொட்டி பாக்ஸுக்கு போயிடும். ஒருவேளை 3 லட்சத்தை நீங்கள் சேர்க்க முடியல, அதுக்கான நீங்கள் பணம் எடுத்துகிட்டு லைனில் நிற்கலைன்னா ஒன்றுமே இல்லை, பணப்பொட்டியில் சேராது அப்படின்றதான். இது பரவாயில்ல, பெட்டர் ஆப்ஷன் தான். போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 செகண்டுக்கு உள்ளே வரலைன்னா எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரிலாம் சம்பவம் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக மாறிச்சு. டிஆர்பி சென்சேஷனாக மாறிச்சு அது ஜாக்லினோட எவிக்ஷன். இந்த சீசன் என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம் இப்படி பண்ணிடலான்றத மலையாளத்தில் நடந்த டாஸ்க்கை எடுத்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதில் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
ஆதிலா, நோரா மற்றும் அக்பரா ஏதோ 2 பேரோ 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படிதான் இங்க வச்சிருந்தாங்க. ஸோ சாரி, அனுமோலு, ஆதிலா மற்றும் அக்பர் இந்த 3 பேர் போய் அங்க வெளியே, இதுனா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்களே, அது வந்து கார்டன் ஏரியாவில் வச்சிருந்தது. கார்டன்ல வீட்டுக்கு வெளியில வச்சிருந்தாங்க மலையாளத்துல. 3 பேர் போனாங்க, காசு அங்கங்க ஒழிச்சு வச்சது எடுத்துன்னு வந்தாங்க, உள்ள வந்து சேர்ந்தாங்க. ஒரு 13 செகண்ட்ல நம்ம வந்து சேர்ந்தாங்க. அதுதான் கேமா இருந்தது. இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பணத்தை சேர்க்கறதுக்கான டாஸ்க் வச்சுட்டே இருப்பாங்க. மேக்சிமம் பணத்தை யார் சேர்க்குறாங்களோ ஸோ அதுக்கப்புறம் பணப்பொட்டியை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி டாஸ்க்லாம் வருதுன்றத. பாய் கைஸ்.